இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்திக்காக நான் தெரிந்து கொண்ட வேத பொருள், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே என்கிற அந்த வாசகத்திலே உள்ள கடைசி பொருள், மகிமை உமக்கே. கடந்த வாரத்திலே ராஜ்யமும் வல்லமையும் என்ற பொருளிலே நாம் தேவனுடைய செய்தியை கேட்டோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே என்கிற ஜெப குறிப்பிலே ராஜ்யம் மற்றும் வல்லமை உம்முடையவைகளே என்பதை சிந்தித்தோம். இன்றைக்கு மகிமை உம்முடையதே என்கிற பொருளிலே நாம் ஆண்டுடைய செய்தியை நாம் சிந்திக்கப் போகிறோம். மகிமை கர்த்தருக்கே உரியது. எபிரேய புஸ்தகத்திலே குளோரி அல்லது மகிமை என்கிற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த நாளிலே வேத சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட அந்த வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி தான். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே என்கிற வசனம் தான் எடுத்திருக்கிறோம். கடந்த வாரத்திலும் இதைத்தான் எடுத்தோம். இன்றைக்கு மகிமையை குறித்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். மகிமை என்றால் அதனுடைய அர்த்தம், அதற்கு 2 நிலையிலே அதனுடைய விளக்கம் இருக்கிறது. ஒன்று தோற்றம் பிரகாரமாக மகிமை எப்படி இருக்கும். இன்னொன்று அதனுடைய குணம், அதனுடைய தன்மை எப்படி இருக்கும். கர்த்தருடைய தோற்றத்திற்கு மகிமை என்று பெயர். கர்த்தருடைய தன்மையிலும் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. ஆகவே தான் தோற்றத்தை பற்றி சொல்கிற பொழுது அவர் பட்சிக்கிற அக்னி போன்று அவருடைய மகிமை வெளிப்பட்டது என்று மோசே சொல்லுகிறார். அந்த மகிமை வெளிப்படுகிறது. மனுஷன் பார்க்கிற பொழுது அது பட்சிக்கிற அக்னியை போல காணப்படுகிறது. எசேக்கியேல் அதை பார்க்கிற பொழுதும் அவ்வாறு அதை உணர்ந்து கொண்டார். கர்த்தருடைய மகிமை பட்சிக்கிற அக்னியை போன்று காணப்பட்டது என்று யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலை மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. ஏன் மூடியிருந்தது? அந்த அக்னி பட்சிக்கிற அக்னி. அந்த மேகம் தான் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. கர்த்தருடைய மகிமை பட்சிக்கிற அக்னியை போன்றது. அந்த அக்னியை அப்படியே பார்க்க முடியாது. ஆகவே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த அக்னியை, பட்சிக்கிற அக்னியை, அவருடைய மகிமையை ஒரு மேகம் மறைத்திருந்தது, மூடியிருந்தது. 7ஆம் நாளிலே கர்த்தர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். வசனம் 17 சொல்லுகிறது, கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிற அக்னியை போல அது காணப்பட்டது. அந்த மேகத்தை சற்று தாண்டி அக்னியை போல அது காணப்பட்டது. மேகத்தால் மூடியிருக்கிற கர்த்தருடைய மகிமை. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது.
யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே ஆசரிப்பு கூடார வேலையை முடித்த பொழுது, அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடியது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியது. அப்படி வாசஸ்தலத்தை நிரப்பின காரணத்தினால், கர்த்தருடைய மகிமை அந்த அவருடைய வாசஸ்தலத்தை நிரப்பின காரணத்தால், கர்த்தருக்கு ஊழியம் செய்கின்ற ஆசாரியர்கள் அதற்குள்ளே கூடாரத்துக்குள்ளே பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அவ்வளவு மகிமையின் வல்லமை அவ்வளவாக இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு காட்சியை பார்க்கிறார். கர்த்தருடைய மகிமையை, அந்த மகிமையின் பிரகாசத்தை அவர் காட்சியாக பார்க்கிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் மேகமும் அதோட கலந்த அக்னியும் வர கண்டேன். புயல் காற்று, மேகம், அக்னி வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அது நடுவில் அக்னிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. 26ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், சிங்காசனத்தின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. தேவன் தம்முடைய சாயலில் மனிதனை படைத்தார் என்று ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். மனுஷனுடைய சாயலில் தான் தேவ சாயலும் இருக்கிறது. அதைத்தான் எசேக்கியேல் இங்கே காண்கிறார். அந்த சிங்காசனம், அந்த மகிமையான பிரகாசமான நீல ரத்தினம் போலுள்ள விளங்குகிற அந்த சிங்காசனத்திலே மனுஷ சாயலாக தேவனுடைய ரூபம் காணப்பட்டது. ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உள்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாக இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாக இருக்க கண்டேன். கர்த்தருடைய மகிமை மிகவும் அழகாக, பிரகாசமாக, ரத்தின கல்லின் மகிமையா விட அதை விட அதிகமாக இருக்கிறதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி இங்கே காண்கிறார். மகிமை என்ற சொல்லுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு என்று சொன்னேன். நான் இதுவரைக்கும் சொன்னது அந்த மகிமையின் காட்சி, கர்த்தருடைய மகிமை எவ்வாறு காட்சியளித்தது. மகிமை அல்லது குளோரி என்பதற்கு இன்னொரு தன்மை இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. அது அவருடைய கனம், இஸ் மெஜஸ்டி, அவருடைய கனம், sovereign power, sovereign authority. sovereign power என்று சொன்னால் உச்ச அதிகாரம், உச்சக்கட்ட அதிகாரம். அதற்கு மேல் ஒரு அதிகாரம் கிடையாது. sovereign power, sovereign authority. அடுத்து sovereign dignity, அவருடைய கனம், அவருடைய கனம், கனத்துக்குரியவர், ஹானர், கனத்துக்குரியவர். ஆகவே சொல்கிறார், என்னுடைய கனத்தை விக்கிரகங்களுக்கு கொட்டேன். சாத்தான் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கத்தக்கதாக விக்கிரகங்களை படைத்து வைத்துக் கொண்டு இதுதான் சாமி, தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வைராக்கியம் சொல்லுகிறது, என்னுடைய மகிமையை விக்கிரகங்களுக்கு கொட்டேன். அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அவருடைய கனம், அவருடைய மகிமையை
வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய மகிமை என்று சொல்லுகிற பொழுது அவருடைய அதிகாரம், அவருடைய கனம், அவருடைய வல்லமை, இவை எல்லாவற்றையும் அங்கே குறைக்கிறது. சங்கீத புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே இதை உணர்ந்த தாவீது எழுதுகிறார். 1ஆம் வசனம் 19 சங்கீதங்கள் 19:1, வானங்கள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஒரு வானத்தை பார்க்கிற பொழுது நாம் பார்க்கிறது அட்மாஸ்பியர். இதே போல திறந்த வெளி மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கிறது. முதல் கேலக்சியிலே நவகிரகணங்கள் நமக்கு தோன்றுகிறது. இதே போல மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்கிறது. விஞ்ஞானிகள் அதை பார்த்துவிட்டு அதிர்ந்து போய் விடுகிறார்கள். அரை குறைகள் தான் சொல்லுவார்கள் கடவுள் இல்லை என்று. ஆகவேத்தான் வேதம் சொல்கிறது கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் இதயத்தில் சொல்லுகிறார். மதிகேடு, அவனுக்கு மதி இல்லை, கெட்டு விட்டது. வானங்களை பார்க்கிற பொழுது வானங்கள் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு கேலக்சிஸ் அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அவருடைய ஞானம், இவைகளெல்லாம் அந்த மகிமைக்குள் வருகிறது. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கர்த்தரை அப்படியே ஒரு மாதிரியாக நிர்விசாரமாக ஒதுக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும், அவருக்குரிய மகிமையை நாம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த கர்த்தருடைய ஜெபத்திலே, இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துகிறார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மனிதர் கர்த்தருடைய மகிமையை புரிந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும், அவரை கனப்படுத்த வேண்டும், அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை கொண்டாட வேண்டும், கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செலிபிரிட்டி, ஸ்டேட் ஆஃப் பீயிங் செலிப்ரேட்டட், அவருடைய மகிமை கொண்டாடப்பட வேண்டும். ஆகவே தான் சபைகளிலே நாம் கொண்டாடுகிறோம். சில குறிப்பிட்ட காரியங்களை வைத்து, நாட்களை வைத்து ஆண்டவரை கொண்டாடுகிறோம், பண்டிகை என்கிற பெயரில்லை. ஆனால் கர்த்தருக்கு மகிமை செலுத்தப்பட வேண்டும், மனிதனுக்கு அல்ல, நாட்களுக்கும் அல்ல. கர்த்தர் அவர் கொண்டாடப்பட வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். எப்படி? பரிசுத்த அலங்காரத்தோடைய தொழுது கொண்டு அவருக்கு மகிமை செலுத்துங்கள். நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவருக்கு மகிமை செலுத்துகிறோம். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தரும் நமக்கு ஒரு நம்முடைய அளவுக்குரிய ஒரு மகிமையை கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். நாம் அவரை கனப்படுத்துகிற பொழுது, அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் நமக்கும் நம்முடைய அளவுக்கு தக்கதாக ஒரு மகிமையை கொடுக்கிறார். அது எப்படி தெரியும்? சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவரீர் மனிதனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தாம் படைத்த மனிதனுக்கும் அவர் மகிமையும் கனத்தையும் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிறார். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக, தேவதூதருடைய மகிமைக்கும் கனத்துக்கும் சற்று குறைவாக மனிதனுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை வைத்துக்கொண்டு அந்த மனிதர்கள்
தேவனுடைய மகிமையை களவாடக்கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அதில் ஞானமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், மனிதனுக்கு அவர் கொடுத்திருக்கிற கனமும் மகிமையும் அது புல்லின் பூவுக்கு ஒப்பாக இருக்கிறது. 1 பேதுரு 1:24 பேதுரு சொல்லுகிறார், மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை அதனுடைய பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. இதுதான் அவனுடைய மகிமை. மனுஷனுடைய மகிமை இவ்வளவுதான். அவனுடைய ஆயுள் காலம் 70 வருஷம் அல்லது 80 வருஷம். அதன் பிறகு யாரும் அவனை நினைப்பது கிடையாது. அவன் கர்த்தருக்கு மகிமையாக வாழ்ந்திருப்பான் என்று சொன்னால் அவனை நினைவு கூறுவார்கள். அல்லாவிட்டால் யாரும் அவனை நினைவு கூற மாட்டார்கள். அவன் இந்த உலகத்திலே தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய சித்தம் செய்திருப்பான் என்று சொன்னால் அவனை பின்காமிகள் நினைவு கூறுவார்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது. அது என்ன? புல் உலர்ந்தது. மனுஷன் வயதாகிறான், வயது ஆகிறான். வயதாகிற பொழுது அந்த பூ, அவனுடைய மகிமை அவனை விட்டு மாறி போகிறது. பூ உதிர்ந்தது. ஆகவே கர்த்தரே மனிதனின் மகிமையாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய மகிமையாக இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 1:3 தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் கர்த்தாவே, நாங்கள்லாம் புல்லின் பூவை போல இருந்தாலும், நாங்கள்லாம் புல்லின் பூவை போலவும் எங்களுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருந்தாலும், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர். சங்கீதக்காரன் தன்னை வைத்து பேசுகிறான். மனிதனுடைய மகிமை, மனிதன் புல்லை போலவும் அவனுடைய மகிமை புல்லின் பூவை போலவும் இருந்தாலும், ஆண்டவரே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர். ஆகவே தான் அந்த தேவனுடைய மனிதனாக தேவனுடைய தாசனாகிய தாவீது கர்த்தரை தன்னுடைய மகிமையாக கொண்டு வாழ்ந்த காரணத்தாலே அவனுடைய மகிமை இன்றைக்கும் நிலைக்கிறது. அவனுடைய பெயர் இன்றைக்கும் பூமியிலே பேசப்படுகிறது. திருச்சபைகள் அவனுடைய பெயரை உச்சரிக்கிறது. கர்த்தரும் அவனை தாசன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு நாளிலே பாவம் செய்தான். ஒரு பாவத்து நிமித்தம் இன்னொரு பாவத்தையும் செய்தான். இருப்பினும் கர்த்தர் அதற்குரிய தண்டனை அவனுக்கு கொடுத்து அவனுடைய மகிமையை அவனை விட்டு மாறச் செய்து எல்லாரும் அவனை மோசமாக பேசும்படி வைத்து, ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபை அவனுக்கு மீண்டும் கொடுத்து, என் வீட்டிலே உத்தமதாசன் என்று அவனை அழைத்து அவனுடைய மகிமையை மீட்டெடுத்து அதை விளம்ப பண்ணினார். ஆகவே தான் தாவீது சொல்றார், நீர் என் மகிமையாக இருக்கிறீர், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாக இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமையை கொட்டாமல் தன்னையே மகிமைப்படுத்துதல் கூடாது. அப்படி ஒரு ராஜா மகிமைப்படுத்தினான். தேவனை கொடுக்க வேண்டிய மகிமையை அவன் எடுத்துக்கொண்டான். நேபுகாத்நேச்சார் அவன் பிரசங்கம் பண்ணின பொழுது ஜனங்கள் சொன்னார்கள், இது தேவனுடைய வார்த்தை என்று சொன்னார்கள். அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை செலுத்தாமல் அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டான். அவனுடைய முடிவு நமக்கு தெரியும். கர்த்தவனை அடித்தார். அவன் மிருகத்தை போலானான். மிருகங்களோடு சஞ்சரித்தான் 7 வருஷம். அதன் பிறகு கர்த்தவனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தார். யோபுவை நாம் சிந்தித்திருக்கிறோம். யோபுவை குறித்து நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம், நாம் வாசித்திருக்கிறோம். கர்த்தரும் அவனை நல்ல ஒரு சாட்சி கொடுத்தார். தேவனுக்கு பயந்தவனும் உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லி அவனை போல வேறு ஒருவரையும் பூமியிலே பார்க்க முடியாது என்று சொன்ன ஒரு உண்மைதான்.
உத்தமன், சன்மார்க்கன். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவனை நீதிமான் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. யோபுவை நீதிமான் என்று ஒரே ஒரு ஆள் சொன்னான், அது யோபு தான். யோபு தான் தன்னைத்தானே நீதிமான் என்று சொல்லிக் கொண்டான். யோபு தனக்குத்தானே நீதிமான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த யோபை பற்றி நாம் வாசிக்கிற பொழுது, யோபு தன்னுடைய நீதியை மிக அதிகமாக மெச்சி பேசின அந்த வசனங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவன் தன்னை நீதிமான் என்று எண்ணி அவன் ஆவியிலே பெருமை கொண்ட காரணத்தினாலே, ஆவியிலே பெருமை உள்ளவர்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆனால் அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருக்கிறான், தேவனுக்கு பயப்படுகிறவனுமாக இருக்கிறான், அது உண்மைதான். அவனுக்குள்ளே ஒரு ஆவியில் பெருமை இருந்த காரணத்தினாலே கர்த்தர் அந்த ஆவியில் பெருமையை அவனை விட்டு அகற்றும்படி இப்படி சில செயல்பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். சாத்தானுக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறார், அவனை சோதிக்க. சாத்தான் பயங்கரமாக சோதித்த பிறகும் இந்த யோபுவுக்கு புத்தி வரவில்லை. கடைசியிலே அவன் தன்னுடைய மதிகேட்டை உச்ச நிலையிலே வெளிப்படுத்துகிறான். எப்படி வெளிப்படுத்துகிறான்? சர்வ வல்லவர், சர்வ வல்லவரோடு நான் வழக்காட விரும்புகிறேன். அவர் என்னை ஏதுகரம் இல்லாமல் காரணம் இல்லாமல் குற்றப்படுத்துகிறார், அவரோடு நான் வழக்காட விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த எலிகூவுக்கு தெரிகிறது. அவன் சொல்லுகிறான், இப்பொழுது நீர் பாவம் செய்தீர், தேவனை விட உம்முடைய நீதியை மெச்சி காட்டுகிறீர் என்று சொல்லி அவனை உணர்த்துகிறான். இருந்தாலும் உணர்வு வரவில்லை. பிறகு ஆண்டவரை வந்து பேசுகிறார். யோபுவிடத்திலே சில கேள்வி கேட்கிறார். நான் பூமியை நீ எனக்கு நியாயம் படிப்பிக்க விரும்புகிறாய், எனக்கு நீ நியாயம் படிப்பிக்க விரும்புகிறாய், நான் பூமியை வட்டணிக்கையிலே நீ எங்கே இருந்தாய் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவர் 2 அதிகாரத்திலே அவனோடு கூட பேசுகிறார். அப்பொழுதுதான் யோபுக்கு ஒரு புத்தி வந்தது. நான் நீசன், நான் என்ன சொல்லுவேன், என் வாயை பொத்திக் கொள்வேன் என்று அப்பொழுது சொல்லுகிறான். கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பித்த பிறகு சொல்லுகிறான். அதுவரைக்கும் அவனுக்கு உணர்வே வரவில்லை. தன் நீதி, சுயநீதி, சுயநீதிக்காரனாக இருந்தான். தேவாலயத்துக்கு 2 பேர் ஜெபிக்க சென்றார்கள். ஒருவன் பரிசேயன், அவன் சுயநீதி உள்ளவனாகத்தான் இருந்தான். கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தாழ்த்தின அந்த ஆயக்காரனை ஏற்றுக்கொண்டான். அந்த தாழ்மை இப்பொழுது கடைசியில் தான் யோபுவுக்கு வருகிறது. நான் நீசன், நான் என்ன சொல்லுவேன், என் வாயை பொத்திக்கொள்வேன் என்று சொன்ன அந்த மாத்திரத்திலே அவன் நீதிமானாக கர்த்தராலே மாற்றப்பட்டான். கர்த்தராலே மாற்றப்பட்டான். இந்த யோபு சொல்லுகிறார், யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை சொல்கிறார், என்னில் இருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்து போட்டார். உத்தமனும் சன்மார்க்கனும் தான், அது உண்மைதான். ஆனால் அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை கொட்டாமல் தன்னையே அவன் மகிமைப்படுத்தி கொண்ட அந்த சம்பவங்களை நாம் யோபு புஸ்தகத்திலே நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாளில் இந்த காரியங்களை உங்களுக்கு நான் விளக்குவேன். ஆகவே யோபு தன்னைத்தானே அதிகமாக மகிமைப்படுத்தின காரணத்தினாலே, தன்னை நீதிமான் என்று நினைத்து அவன் கொண்டிருந்த காரணத்தினாலே, அதற்கு காரணம் என்ன? கர்த்தர் யோபுவை வேலியடைத்து பாதுகாத்து கொண்டிருந்தார். அவன் அதை மறந்து விட்டான். அவன் அந்த மகிமையை தனக்கென்றே அவன் வைத்துக் கொண்டான். இப்பொழுது அவனே சொல்லுகிறான், என்னிலிருந்த என் மகிமையை அவர் உரிந்து கொண்டு என் சிரசின் கிரீடத்தை எடுத்துக்கொண்டார். ஆகவே மனிதர் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும், நம்மை தாழ்த்தி. அதைத்தான் மலை பிரசங்கத்திலே
ஆண்டவர் முதல் குறிப்பாக சொன்னார், ஆவியிலே எளிமை உங்களுக்கு வேண்டும். ஆவியிலே எளிமை. யோபுவுக்கு ஆவியிலே பெருமை இருந்தது. அந்த எளிமையை கொண்டு வரத்தக்கதாக அவ்வளவு சோதனைக்கு உட்பட செய்து அதுவும் முடியாமல் எலிகு பேசின பிறகு அதிலும் முடியவில்லை அவனை திருத்த. கர்த்தரே அவனோடு கூட பேசின பிறகுதான் அவன் உணர்வடைந்தான். ஆகவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு இருந்தால் போதாது. அவருடைய மகிமையை கர்த்தருக்கு செலுத்தி நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். எப்படி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது? எப்படி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவது? சங்கீதங்கள் புஸ்தகம் 69 சங்கீதம் 30 தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். நாம் ஸ்தோத்திர பலியிட வேண்டும். அதைத்தான் பவுலும் சொல்றார், எப்பொழுதும் எல்லாவற்றுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அது ஒரு நமக்கு அனுகூலமான ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்கு பிரதிகூலமான ஒரு காரியமாக இருந்தாலும் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது அவரை மகிமைப்படுத்துகிறோம். பிலிப்பி பட்டணத்திலே சிறைச்சாலையிலே கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டு கைகள் விலங்கினாலே பூட்டப்பட்டு இருந்த அந்த ஒரு அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன், ஒரு பிரதிகூலமான சூழ்நிலையிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் பவுலும் சீலாவும். அதன் காரணமாக கர்த்தருடைய மகிமை அவர்களுக்குள்ளே விளங்கியது. கட்டுகள் அருந்தது, விலங்குகள் ஒடிந்தன, கதவுகள் திறந்தன, கர்த்தருடைய மகிமை விளங்கியது. எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை நீ ஸ்தோத்திரம் பண்ணுகிற பொழுது கர்த்தருடைய மகிமை உன்னுடைய வாழ்க்கையில் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மாறும், கட்டுகள் மாறும். சாத்தான் நம்முடைய கண்களை குருடாக்கி போட விடக்கூடாது. விழிப்போடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே ஸ்தோத்திர ஜெபத்தினாலே முதலில் கரியாகிய ஸ்தோத்திரத்தின் மூலம் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு உம்முடையவைகளே. ஸ்தோத்திர ஜெபத்தின் மூலமாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி பழக வேண்டும். இடைவிடாமல் ஆவியிலே ஜெபித்தும் ஆவியிலே ஸ்தோத்திரித்தும் ஸ்துதித்தும் நாம் பழகி கொள்ள வேண்டும். தேவச்சனம் இந்த காரியத்திலே பயிற்சி பெற வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், அந்த பயிற்சியிலே வெற்றி பெற வேண்டும். அடுத்தபடியாக எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துவது என்று கேட்டால் நம்முடைய வாழ்க்கையின் கிரியைகள் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். உண்மையாகவே ஆவியிலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள், இதய பூர்வமாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்கள் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டுக்கு மகிமை செலுத்துவார்கள். யோவான் சுவிசேஷம் 15:8 இவ்வாறு சொல்லுகிறது. யோவான் 15:8, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் எனக்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள், சீஷர்களாக இருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை கனி கொடுக்கத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த எப்படி? நற்கிரியைகளை செய்து. ஆண்டவர் மலைப்பொழிவிலே சொல்லுகிறார், நீங்கள் உங்களுடைய நற்கிரியைகள் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்களுடைய வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்க கடவது. நாம் நற்கிரியைகளை செய்து அதன் மூலமாக நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கிற பொழுது மனுஷர் நம்முடைய நற்கிரியைகளை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். மனுஷர் உங்களுடைய நற்கிரியை கண்டு பரலோகத்துக்கு உங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. வெளிச்சம் என்றால் நற்கிரியைகள். நற்கிரியைகள் வெளிச்சமாக பிரகாசிக்க கடவது. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருண்ட கண்டமாக இருந்த ஆப்பிரிக்கா, இந்தியா போன்ற இடங்களிலே
கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் வந்து நற்கிரியை செய்த காரணத்தினாலே, அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசித்த காரணத்தினாலே இன்றைக்கு நாம் மனுஷரை போல இருக்கிறோம். இன்னைக்கு சாத்தான் சிலரை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறான், மதம் மாற்றினார்கள், மதம் மாற்றினார்கள், மதம் மாற்றினார்கள் என்று. அது சாத்தானுடைய வெர்ஷன், அது சாத்தானுடைய வார்த்தை. சாத்தான் பொய்யும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் உண்மையை மறைப்பான். வெளிநாட்டிலிருந்து இருண்ட கண்டங்களுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள், மிஷனரிகள் மத பிரச்சாரம் பண்ண வரவில்லை, ஒளி வீச வந்தார்கள், நன்மை செய்ய வந்தார்கள். நன்றி கெட்டவனாக பிசாசு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆகவே இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், சத்தியத்துக்காக நாம் நிற்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நற்கனி கொடுக்கிறது மூலமாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இது ஒரு சாரார். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்பாத ஒரு கூட்டம் ஜனம் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்பாத ஒரு ஜனம், அவர்கள் நிமித்தம்தான் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமிக்கு பிரச்சனை வருகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், கர்த்தருடைய சித்தம் செய்யாமல், கர்த்தருடைய கற்பனைக்கு மாறாக பிசாசுடைய கிரியைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிற காரணத்தினால் பூமியிலே சாபம் வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு வாதைகளை செய்ய, இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த விரும்பவில்லை. இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது, அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறது. எப்பொழுது என்று நாம் கேட்போம் என்று சொன்னால் அதற்கு முந்தின வசனத்தை பார்க்க வேண்டும். எப்பொழுது 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான், அப்பொழுது தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு, அந்த சூரியனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மனுஷரை தீயினால் தகிக்கும்படிக்கு அந்த சூரியனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதிகாரம் கொடுத்தது யார்? கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். யார் மூலம் கொடுத்தார்? அந்த 4ஆம் தூதன் மூலமாக கொடுத்தான். அந்த 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது பலவிதமான வாதைகள் பூமியிலே கொட்டப்படுகிறது. ஏன் கொட்டுகிறார்? மக்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள், தேவன் வேண்டாம் என்கிறார்கள், தேவனுடைய மகிமை விக்கிரகங்களுக்கு கொடுக்கிறார்கள், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்கிற கற்பனைக்கு மாறாக விபச்சார, வேஷித்திர, லஞ்ச, லாவண்ய, கொலை, கொள்ளைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கடைசியிலே அவர் நியாய தீர்ப்பு செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த பூமியிலேயே அநேகருடைய நியாய தீர்ப்பு, அவனுடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். இந்த உலகத்திலே அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். ஏன் அப்படியாகிலும் மனம் திரும்ப மாட்டார்களா என்று பார்க்கிறார். அப்படியாகிலும் மனம் திரும்ப மாட்டார்களா? இந்த கோவிட் வந்தது, இந்த கோவிட் மூலம் அநேகம் பேர் மனம் திரும்பினார்கள். இந்த கோவிட்-19 மூலம் அநேகம் பேர் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பாத மக்களும் உண்டு, அநேகம் பேர் மனம் திரும்பினார்கள். கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொண்டார்கள், கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொண்டார்கள், கர்த்தரோடு சேர்ந்து கொண்டார்கள், கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். அன்பானவர்களே, ஆனால் இங்கே அந்த கர்த்தருடைய அந்த வாதை மனுஷனுக்கு வந்த பொழுது எல்லாரும் தூஷிக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. கர்த்தர் மனம் திரும்பும்படி ஒரு தண்டனையை கொடுக்கிறார். கர்த்தர் மனம் திரும்பும்படி ஒரு தண்டனையை கொடுக்கிறார். தண்டனையை வாங்கி கொண்டு மனதை கடினப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு அதான் செய்யிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது
அதை ஏற்றுக்கொண்டு மறந்திருமாமல் கர்த்தருக்கு விரோதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்லின் மேல் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி ஒரு கூட்டம் மக்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்பாத ஒரு கூட்டம் இருக்கிறது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அப்படி அவரை விட்டு விடுகிறார். மனம் திரும்பவில்லையா? சரி, உன் இஷ்டம் போல செய் என்று சொல்லிக்கொண்டு அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார் என்பதை இங்கே சொல்லுகிறார். அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்குரிய மகிமையை கொடுக்கிறவர்களுக்கு, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: தூதரில் ஒருவன் பெரிதும் உயரவுமான பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய், யோவானை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த நகரம், அந்த பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை காண்பித்தான். பரிசுத்த நகரம், அந்த பரிசுத்த நகரத்தில் இருக்கிறது யார்? பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட அந்த 3 சாரா பரிசுத்தவான்கள், அந்த 3 தர பரிசுத்தவான்கள், 3 தர மணவாட்டிகள் அந்த தேவனுடைய நகரத்திலே பரலோகத்திலே இருக்கிறார்கள். அந்த பரலோகத்திலிருந்து தேவனை விட்டு அவர்கள் ஒரு நகரமாக, ஒரு நகரவாசிகளாக கீழே வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள்? புதிய பூமிக்கு வருகிறார்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். தூதரில் ஒருவன் பெரிதும் உயரமுள்ள பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம். அது யார்? தேவனுடைய பரிசுத்தவான்கள் என்று சொன்னேன். பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட 3 தரமான பரிசுத்தவான்கள். அவளைத்தான் நகரம் என்கிற ஆகு பெயரிலே பேசுகிறார். ஆகு பெயர் அந்த நகரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள். அவர்கள் அந்த பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை கண்டேன். அவன் எனக்கு காண்பித்தான், அதை நான் கண்டேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதன் பிரகாசம், அதனுடைய மகிமை, பிரகாசம் மகிமை, பிரில்லியன்ஸ். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளியின் உள்ள வச்சிரக்கல்லை போலவும் அந்த நகரத்தின் மகிமை காணப்பட்டது. அந்த வெளிச்சம் எப்படி வந்தது? 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அந்த நகரத்தை பிரகாசித்தது. தேவனுடைய மகிமையே அந்த நகரத்தை பிரகாசிப்பித்தது. அங்கே விளக்காக இருந்தவர் ஆட்டுக்குட்டியானவரே. ஆட்டுக்குட்டியுடைய மகிமை விளக்காக அங்கே பிரகாசிக்கிறது. அவருடைய பிரசன்னம் அந்த பிரகாசத்தை கொண்டு வருகிறது. ஆட்டுக்குட்டியானவர் வெளிப்படுத்த விசேஷத்திலே ஆட்டுக்குட்டியார் பேசிக்கொண்டே இருக்கிறார் யோவான். அடிக்கப்பட்ட வண்ணம் இருந்த ஆட்டுக்குட்டியானவரை பரலோகத்திலே கண்டதாக பேசுகிறார் 5ஆம் அதிகாரத்திலே. காரணம் என்ன? அந்த ஆட்டுக்குட்டியார் செய்த தியாகம், அவருடைய மகிமையின் அந்த பரலோகத்தை, அந்த பரலோக மகிமையை கோடா கோடி தூதர்களுக்கு மேலாக அவருடைய தலைவராக, அவளிடமிருந்து ஆராதனையை பெறுகிறவராக, அங்கீகரிக்கிறவராக, அந்த மகிமையின் உச்சியிலே இருந்தவர், பிதாவுக்கு சமமாக இருந்தவர். பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் அந்த மகிமையை துறந்து அடிமையின் கோலம் எடுத்து மனுஷர் சாயலாகி சிலுவை சுமந்து பாடுபட்டு பாளையத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டு மரித்தார், உயிர்த்தார். இதையெல்லாம் எண்ணுகின்ற அளவில் தான் அடிக்கப்பட்ட வண்ணம் இருந்த ஆட்டுக்குட்டியானவரை யோவான் பரலோகத்திலே பார்க்கிறார்.
தேவனுடைய கையில் இருந்த பிதாவின் கையில் இருந்த புத்தகச் சுருளை வாங்குறதுக்கு அதிகாரமுடையவர் யார் என்று கேட்ட பொழுது வேறு யாரும் வரவில்லை, அவரை வந்து வாங்கினார், அந்த முத்திரைகளை உடைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அந்த மகிமை, கிறிஸ்துவுடைய மகிமை, ஆட்டுக்குட்டியுடைய மகிமை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய மகிமை அந்த புதிய எருசலேமை அது பிரகாசிப்பித்தது என்று வேதம் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் தயவு செய்து 21ஆம் அதிகாரத்தையும் 22ஆம் அதிகாரத்தையும் படித்து பாருங்கள். அந்த மகிமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். புதிய எருசலேம் மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் அவருடைய மகிமையின் வாசஸ்தலமாகிய அந்த புதிய எருசலேமிலே உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அதற்காக உங்களை அழைக்கிறார். நீங்கள் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கு உம்முடைய வேலை என்று சொல்லி அவருக்கு மகிமை செலுத்தி வாழுகிற பொழுது, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தி நீங்கள் வாழுகிற பொழுது, கனி கொடுத்து வாழுகிற பொழுது கர்த்தர் உங்களை அந்த மகிமையின் ராஜ்யத்துக்கு அழைக்கிறார். 16ஆம் வசனம் சொல்லுகிறது. 16ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக, அந்த மகிமையான பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். எங்கே வாங்கினார்கள்? கிறிஸ்துவுடன் வா. அவர் உனக்காக ஒரு மகிமையின் ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. எதை கேட்கிறவன்? கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவனும் மற்றவர்களை பார்த்து கர்த்தரிடம் வாருங்கள் என்பானாக. கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாக இருக்கிறவன் வரக்கட்டவன். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்கிறவன். There is no compulsion. கிறிஸ்து எவரையும் கட்டாயப்படுத்தவில்லை. பிசாசு பேசிக் கொண்டிருக்கிறான் கட்டாய மதமாற்றம் என்று. பிசாசு சொல்லுகிறான் கட்டாய மதமாற்றம். இங்கே வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? விருப்பம் உள்ளவன் வாருங்கள், விருப்பம் உள்ளவன் வா. உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த பரம எருசலேம் பாக்கியத்தை, அந்த பரம ஆளுகையை, புதிய எருசலேமிலே ஆளுகை உண்டு. அந்த ஜீவ தண்ணீரை விருப்பம் உள்ளவன் வந்து வாங்கி கொள்ள கடவன் என்று சொல்கிறார். There is no compulsion. ஆகவே கடைசி நாட்களிலே கிறிஸ்துவின் சுவிசேஷம் சாட்சியாக அறிவிக்கப்படும். கட்டாயம் அல்ல, கட்டாய மதமாற்றம் அல்ல, சாட்சியாக அறிவிக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் அழைக்கிறார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். பரிசுத்த ஆவி, ஆவி என பரிசுத்த ஆவி, மணவாட்டி என்று சொன்னால் சபை. பரிசுத்த ஆவியானவரும் சபையும் வா என்கிறார்கள். யாரை பார்த்து? சபைக்கு வெளியே இருக்கிறவர்களை பார்த்து, மந்தைக்கு வெளியே இருக்கிற பார்த்து வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறவனும் மற்றவர்களை அழைப்பானாக. தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன் என்று ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவள் ஆவதற்கும், வாசல் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் ஏதுவாக கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவனுடைய கற்பனை கை கொண்டு பரிசுத்தமாக நடக்க வேண்டும். இன்றைக்கு பிசாசானவன் சபைகளுக்குள்ளே ஒரு புரட்டு உபதேசத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். கற்பனை நமக்கு தேவையில்லை என்கிறார். கற்பனை பழைய ஏற்பாடு என்று சொல்கிறார்கள், நமக்கு கிருபை என்று சொல்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டினுடைய கடைசி புஸ்தகம். புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகமாக்கிய அந்த மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு சொல்லுகிறார்,
அந்த நியாயசாஸ்திரத்திலே நீ ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனையை கைக்கொள் என்று இயேசு சொன்னார். முதல் புஸ்தகத்திலே, புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகத்திலே. அந்த புதிய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகத்திலே, வெளிப்படுத்த விசேஷத்திலே ஆவியானவர் பேசுகிறார். கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் நகரத்துக்குள் பிரவேசிக்க. அந்த புதிய நகரத்துக்குள், அந்த பரம ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லிக்கொண்டு அடுத்த சாராரை பற்றி பேசுகிறார். அடுத்த வசனத்திலே அடுத்த சாரார் நாய்களும். நாயாரு? பாவத்தை விட்டுட்டு மறுபடியும் பாவத்தை செய்கிறவன். அநேகம் பேர் பாவத்தை விட்டுட்டாங்க, விட்டுக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் கழித்து அதே பாவத்தில் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். நாய்கள். நாய் தான் கக்கினதை திரும்பவும் தின்ன ஆரம்பித்தது என்று சொல்கிறார் இயேசு. நாய்களும் சூனியக்காரர்களும் விபச்சாரக்காரர்களும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரர் அனைவரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பாக இருப்பார்கள். தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை செய்து கற்பனைப்படி வாழ்ந்து கனி கொடுத்து வாழ்கிறவர்கள் நகரத்துக்குள் பிரவேசிப்பார்கள். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாக இருக்கிறவன், வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன். தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழ்வோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய முன்குறிப்புகளுக்காக, உம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் எவரை முன்னறிந்தாரோ அவனை முன்குறித்தும் இருக்கிறார். எவனை முன்குறித்தாரோ அவரை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவருடைய மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி நீர் எங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து ஆண்டவரை உம்முடைய சுத்தத்தை நிறைவேற்றி உம்முடைய மகிமைக்கு பாத்திரவான்களாக நாங்கள் விளங்கத்தக்கதாக இந்த நாளிலே செய்தியை கேட்ட ஒவ்வொரு பேருக்கும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கடந்த 4 வாரங்களாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தினுடைய ஆண்டவரே உள் அர்த்தங்களை, அவருடைய மேன்மையை, அவருடைய வல்லமையை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தீர். அதன்படி நாங்கள் வாழ்ந்து கொள்ள கிருபை தாரும். கர்த்தர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதையும் இதையும் கேட்கிற ஒரு ஜெபமாக என்று அல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்ந்து உடைய மகிமைக்குள் பிரவேசிக்க நாங்கள் பாத்திரங்களாக விளங்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாங்கள் சிந்தித்தோம். இந்த ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை இந்த தியானத்தை திரும்ப திரும்ப செய்து உமக்கு பிரியமானவர்களாக பாத்திரவான்களாக நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் மகிமை அடையும். இப்பொழுது ஆண்டவரே பல விதமான தேவையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லா பேருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஜாதி, மதம், சமயம் என்கிற பாகுபாடு இல்லாமல் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே விடுதலை அடைய, உடைய முகங்கள் பிரகாசம் அடையத்தக்கதாக உடைய ஜெபம் கேட்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாக விளங்குவார்களாக. இரக்கம் செய்யும் கர்த்தர் மகிமை அடையும். ஆண்டவரை சகல கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். இந்திய நற்செய்தி இயக்கத்தின் தென்னிந்திய ஊழியங்கள். IGNM இந்திய நற்செய்தி இயக்கமானது இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயங்கி வரும் ஒரு மிஷனரி ஸ்தாபனம். இது 1990 ஆரம்பிக்கப்பட்டு 1994 அரசாங்க விதிகளின்படி பதிவு செய்யப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் சுசீந்திரம் பகுதியில் சுவிசேஷ கைப்பிரதி கொடுக்கிற வேளையில் ஒரு RSS இளைஞனால் தாக்கப்பட்டாலும் அதை கிறிஸ்துவுக்காக பாக்கியமாக எண்ணினேன். தேவனும் அதிலிருந்து கிருபையாக என்னை காப்பாற்றியதுடன் ஆவியானவர் எண்ணங்களை
வடக்கு மற்றும் கிழக்கு பக்கமாக இருக்கும் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்படாத கிராமத்திற்கு நேராக திருப்பினார். சாதி, மதம், இனம், மொழி, கலாச்சாரம் இவைகளை கடந்து சபைகள் ஸ்தாபிக்கப்படாத இடங்களுக்கு சென்று இரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அங்கே சபைகளை நிறுவி வந்தோம். எப்படி எனில், கைப்பிரதி வழங்குதல் மூலமாக, தனியாள் ஆத்ம ஆதாயம் மூலமாக, வீடுகளை சந்தித்து ஜெபக்குழுக்களை உருவாக்குவதன் மூலமாக, சபை கட்டிடங்களை கட்டுவதன் மூலமாக கிறிஸ்துவின் கட்டளைகளை நிறைவேற்றி வந்தோம். கிறிஸ்துவை அறியாத கிராமங்களில் ஐஜிஎன்எம் தன்னார்வ ஊழிய குழு சபை நிறுவுவதற்கான முன்னோடி ஊழியம் செய்து வருகிறது. சுவிசேஷம் அறிவித்தலும் சபை நிறுவுவதிலும் தொடர்பணியாக நடைபெறுகிறது. ஐஜிஎன்எம் அழகுநேரி கிராமத்தின் சபை போதகர் ஆனந்த் அவர்கள் விசுவாசிகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் காட்சி. இது எங்களுடைய சிறுவர் ஊழியம். வருடாந்தர கூட்டத்தில் எடுக்கப்பட்ட காட்சி. மிஷனரி ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கும் தேவ பிள்ளைகள். ஆண்டார்குளம் சிஎஸ்ஐ சபையில் நடத்தப்பட்ட மிஷனரி அர்ப்பணிப்பு கூடுகை. சியோன்புரம் சிஎஸ்ஐ சபையில் நடத்தப்பட்ட மிஷனரி அர்ப்பணிப்பு கூடுகை. மிஷனரி அர்ப்பணிப்பு கூடுகை, மூலச்சல் திருச்சபை. முதல் தலைமுறை கிறிஸ்தவ திருமணம். ஐஜிஎன்எம் அழகுநேரி சபையால் தாங்கப்படுகிற வட இந்திய மிஷனரிகள். பள்ளவளை இந்திய நற்செய்தி இயக்க சபை. வடக்கன்குளம் அந்தோனியார் நகர் பகுதியில் இருக்கும் ஐஜிஎன்எம் திருச்சபை. இந்திய நற்செய்தி இயக்கத்தின் வட இந்திய ஊழியங்கள். ஒரிசாவில் உள்ள கந்தமால் மாவட்டத்தில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் மெத்தடிஸ்ட் சபை ஊழியர்கள் சிலர் வந்து சுவிசேஷம் அறிவித்து 100க்கு மேற்பட்ட சபைகளை நிறுவினர். அதன் பின்பு அவர்கள் அந்த சபைகளை உள்ளூர் கிறிஸ்தவ சபை தலைவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றனர். ஆனால் அந்த தலைவர்களிடம் தேவனுக்காக நிற்க வேண்டிய தைரியம், அவருக்கென்று செய்கிற தியாகம் போன்ற மனப்பான்மைகள் இல்லாததால் அந்த ஊழியம் நாளாவட்டத்தில் பின்னடைவை சந்தித்தது. பின்பு நகரப்பகுதியில் உள்ள RSS மற்றும் இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த மலைப்பகுதிகளில் வசிக்கும் கிறிஸ்துவ விசுவாசிகளிடம் வந்து அந்த கிராமத்திற்குள்ளாக புகுந்து இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து தங்களுடைய தாய் மதத்திற்கு திரும்பும்படி அடித்து துன்புறுத்தினர். இந்த கொடுமையான காலத்திலும் தமிழ் கிறிஸ்துவ விசுவாசிகள் அங்கு தைரியமாக திருப்பணி ஆற்றினர். இந்த தமிழ் கிறிஸ்துவ விசுவாசிகளே என்னை ஒரிசாவில் உள்ள உள்ளூர் சபை தலைவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்து ஊழியத்தை ஒரிசா பகுதியில் ஆரம்பிக்க உதவி செய்தனர். 2000 ஆண்டில் ஒரிசாவிலிருந்து சில கிறிஸ்தவ விசுவாசிகள் என்னை தேடி வந்து ஒரிசாவில் ஊழியம் செய்யும்படி என்னை அழைத்து கொண்டு சென்றனர். முதலாவது நான் அங்குள்ள உள்ளூர் கிறிஸ்தவ தலைவர்களுடன் பழகி அந்த மக்களை குறித்தும் அந்த மக்களின் பழக்க வழக்கங்களை குறித்தும் தெளிவாக அறிந்து கொண்டேன். அதன் பின்பு அவர்கள் என்னை பல்வேறு வீட்டு சபைகளுக்கு அழைத்து சென்றது மட்டுமின்றி என்னை தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் வைத்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறையை நான் பார்க்கிற வேளையில் அவர்களில் அநேகம் பேர் கொடுமையான ஏழ்மை பாதையில் நடப்பதை உணர்ந்தேன். அவர்கள் ஒருவேளை உணவை மட்டுமே உண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு உடுத்துவதற்கு சரியான உடைகள் இல்லாதிருந்தது. 10 ரூபாயை கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்களிடம் இருந்தது பண்டமாற்று முறைதான். ஆனாலும் தேவன் தம்முடைய வல்லமையான வார்த்தைகளினால் அவர்களை ஆசிர்வதித்தார். அந்த மக்கள் முழு மனதோடு
தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டது மட்டுமின்றி தங்களை தேவனுக்காக முழுமையாக அர்ப்பணித்தனர். இறுதியாக அவர்கள் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க ஆரம்பித்தனர். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நடுவே பலமாய் கிரியை செய்தார். இது அன்குல் பகுதியில் உள்ள ஹர்லிசிங்கா பணித்தளம். இவர்கள் விபச்சாரத்தையே தொழிலாக செய்தவர்கள். ஆனால் கிறிஸ்துவின் வார்த்தை அறிவிக்கப்பட்ட போது அவற்றை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாயினர். தேவன் அவர்கள் நடுவில் பலத்த அற்புதங்களை செய்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். நபரங்பூர் பகுதியில் நடைபெற்ற எழுப்புதல் கூட்டத்தின் செய்தியை கேட்டு ஜனங்கள் தங்களை கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணித்தனர். மல்கன்கிரி பகுதியில் நடைபெற்ற சிறப்பு இரவு கூடுகை. இரவு 1:30 மணிக்கும் தேவ வார்த்தையை வாஞ்சையோடு கேட்டு அர்ப்பணித்த ஜனங்களின் காட்சி. புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானசானம் பெற்ற காட்சிகள். இதுவரையிலும் தேவ கிருபையால் 120 சபைகள் ஐஜிஎன்எம்மால் நிறுவப்பட்டுள்ளது. இன்று ஆத்ம ஆதாயத்தையும் சபை நிறுவுகிற ஊழியத்தையும் இந்தியாவில் ஜம்மு உட்பட 12 மாநிலங்களில் செய்து வருகிறது. தேவன் எனக்கு இந்தியாவில் உள்ள சபை மற்றும் சபை சார்ந்த பகுதிகளில் சமூக மற்றும் ஆவிக்குரிய வளர்ச்சியை ஏற்படுத்த பாரத்தை தந்துள்ளார். இந்த ஊழியத்தின் மூலம் தேவ சித்தம் இந்தியா முழுவதும் நிறைவேற எங்களை உங்கள் ஜெபங்களினாலும் பொருள் உதவியினாலும் தாங்குங்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.